நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற நமது மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் அக்கா தேவகி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வடசென்னை 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 வடக்கு மாவட்டத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் எங்களுடைய தலைமை தளபதி சிவா அவர்களே, விழாவிற்கு வந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கும், இன்றைக்கு எல்லா மாவட்டம் இங்க பார்த்துட்டு இருப்பாங்க, சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அரசியல் ஆசான், எங்களின் இதய தெய்வம் அண்ணன் ஆனந்த அண்ணன் அவர்களே, இருபெரும் ஆளுமைகளின் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்து இன்றைக்கு நம்முடைய தளபதியை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கின்ற அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, தேர்தல் மேலாண்மையின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அண்ணன் VS பாபு அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்தின் செயலாளர் அருமை சகோதரன் ML பிரபு அவர்களே, தனிகா அவர்களே, அண்ணன் ஜெகதீஷன் அவர்களே, JCD பிரபாகரன் அவர்களே, எனக்கெல்லாம் பேச கத்து கொடுத்து இப்படிதான் பேசணும்னு அப்பப்ப இன்ட்டு கொடுத்துன்னு இருக்கிற தலைமை கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, அருமை தம்பி, ஊடகம் என்றாலே ஒரு பயம் இருக்கும், அந்த ஊடகத்துக்கு பயத்தை காட்டுகின்ற ரமேஷ் அவர்களே, சட்ட வல்லுநராக அமர்ந்திருக்கும் அண்ணன் தன்ராஜ் அவர்களே, இந்திரா அவர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, சார்பு அணி நிர்வாகிகளே, ஊடக அணி நிர்வாகிகளே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம். அதாவது இந்த தீய சக்தி கருணாநிதி ஆட்சியில் இருக்கிற இந்த முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் கடைசி முதல்வர். இதுக்கப்புறம் அவங்க ஆட்சியில முதல்வரே கிடையாது, ஆட்சியே கிடையாது, நம்மதான் போடு விசில ஏதோ தடை பண்ணனா, ஆனா அதுல எல்லாம் தடை பண்ண மாட்டாங்களாம். விசில பாக்கெட்ல எடுத்துன்னு போனா கூட தடையாம், கிரவுண்ட்ல ஊதுனா தடையாம், குப்பைக்காரங்க ஊதுனா தடையாம். விசில சத்தத்தை உன்னால தடை செய்ய முடியுமா? இந்த ஓசை காற்றிலே கலந்து உலகம் முழுக்கும் இசைத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா, அதுக்கு தானே பொறிச்சின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்ப என்ன பண்ணுவ விசில். இந்த இன்னைக்கு சில எங்கள் மாவட்டத்தில் உள்ள சில குறைபாடுகளை இங்க சொல்லிடுறேன். இங்க குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வருகின்றது சில பகுதிகளிலே, நம்பர் 1. இரண்டாவது, சாஸ்திரி நகர், BV காலனி, தாமோதர நகர், MGR நகர் பகுதிகளுக்கு பட்டாவே கிடையாது. எல்லாம் பாதிச்சவங்க தான், கை தட்டுறவங்க எல்லாம் பட்டாவே கிடையாது. ஏன்னா நான் இதே வியாசர்பாடியில் தான் பிறந்து வளர்ந்து, எனக்கு 62, பட்டாவே கிடையாது. பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க சில பகுதிகள். தெரு விளக்கு கிடையாது, போக்குவரத்து கிடையாது,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. சில இடங்கள்ல மேம்பாலன்ற அடிக்கல் நாட்டி கல் பேந்து அவங்களே வீட்டுக்கு போற நேரம் வந்துடுச்சு. அந்த அடிக்கல்லை தகர்த்து விட்டு நம்ம கல்லை நட்டு நம்ம புரட்சி தளபதி எல்லாத்தையும் திறந்து வைக்க போறாரு. அதுதான் உண்மை. குறைந்த வருமானத்தில் நிறைய மக்கள் இங்கே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா. தொழிற்பேட்டைகள் அதிகமாக இங்கே தேவைப்படுகிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்ட என்னுடைய பொதுச் செயலாளருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய உழைச்சிருக்கோம். அதற்கான அங்கீகாரத்தை நம்முடைய மாவட்ட செயலாளர் பெற்றிருக்கிறார். ஒவ்வொருவரின் உழைப்பும் அதில் இருக்கிறது. பயிரிட்டு வளர்த்து எதிராளிகளினுடைய கண் பார்வையிலிருந்து அதை நாம் பாதுகாத்து பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நடுவுல எந்த களவாணி பயில நுழைஞ்சிடக்கூடாது. மக்களே, தம்பிங்களே, கவனமா கொண்டு போயிட்டு அறுவடையை சிறப்பாக செய்ய வேண்டும். மற்ற மாவட்டத்தை காட்டிலும் நமது மாவட்டத்திலே அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே தளபதியால் அடையாளம் காணப்படுகின்றவர்கள் ஜெயிக்கணும். நம்முடைய உழைப்பு அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. இவங்க வேற கனவு காணுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. நாங்களும் கனவு காண்டுட்டோம். நம்முடைய தளபதி செஞ்சார்ஜ் கோட்டையில் முதல்வராவது உறுதி. கனவு அது நிஜமாக போகின்றது. கோட்டையிலே உட்கார்ந்து விசிலை அடித்து கோப்புகளிலே கையெழுத்து போடுகின்ற காலம் நெருங்கி விட்டது. நமது சின்னம் உண்மை சின்னம், உழைக்கும் சின்னம், வெற்றி சின்னமாம் விசிலுக்கு வாக்களித்து தமிழக வெற்றி கழகமாம் நமது கழகத்தின் வெற்றியை உலகெங்கு பரவ செய்வோம். நன்றி வாக்களித்த மாவட்ட செயலாளருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.